வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டோட சிஜேஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தூபேன்னு ஒரு எம்பி ஒருத்தர் வரம்பு மீறி சௌரியத்துக்கு பேசியிருக்கிறாரு. அப்படி பேசினது தப்புன்னு நம்ம எல்லாருமே பேசணும். அப்படி பேசினது மட்டும் இல்லாமல் தெனாவட்டா வந்து பேசியிருந்தார்ல, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்ற பற்றின விரிவான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதில் உள்ள சீஃப் ஜஸ்டிஸ் அவர் வந்து ஒரு தீர்ப்பை வழங்குகிறார். எப்போ நம்ம தமிழ்நாடு தொடுத்த RN ரவிக்கு எதிரான வழக்கை பற்றி சொல்லும்போது குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து RN ரவி இழுத்து தெருல விட்டார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குடியரசுத் தலைவராக இருந்தாலும் குறைந்தபட்சம் இத்தனை நாட்களுக்குள் நீங்கள் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும். சும்மா நீங்கள் காலவரையின்றி சும்மா வச்சுக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு என் சௌரியத்துக்கு நான் எப்போ வேணால் கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு வந்து அந்த தீர்ப்பாக சேர்த்து கவர்னருக்கு இந்த பக்கம் ஒரு சாத்துனா, அந்த பக்கம் குடியரசுத் தலைவருக்கும் வானளாவிய அதிகாரம்லாம் கிடையாது அப்படின்றதையும், அதாவது உலகத்தில் யாருக்குமே வானளாவிய அதிகாரம்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ கட்டுப்பட்டவர்களாகத்தான் வாழ முடியும். வானளாவிய அதிகாரம் ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னாலே அது சர்வாதிகாரம், ஜனநாயகம் கிடையாது. சரியா? எல்லா இடத்துலையும் ஒரு செக் பாயிண்ட் இருக்கணும். அந்த செக் பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த அதிகாரங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படாது, தவறாக பயன்படுத்தப்படாது. அப்போ தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்றதை தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது. ஒரு கவர்னராக இருந்தால் நீங்கள் 1 மாதத்திலிருந்து 3 மாதத்துக்குள் கண்டிப்பாக ஒப்புதலை வழங்கியே தீர வேண்டும். நீங்களே திருப்பி அமிச்சா அதை மறுபடி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா முதல் ஆக்ஷனை நீங்கள் எடுத்துட்டீங்க, அதை தொடர்ந்து அடுத்த ஆக்ஷனை நீங்கள் தான் செய்யணுமே தவிர 2வது ஆக்ஷனுக்கு வந்து நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் அதுவும் செல்லாது. அதே போலவே கவர்னர் மட்டுமல்ல, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் வரக்கூடிய மசோதாக்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன உடனே இந்த குறிப்பிட்ட தூபே என்ற இந்த நபர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பெருசாக விடுறார். குடியரசுத் தலைவருக்கே சட்டம் போட அளவுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா? குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் முதல் குடிமகன். அவங்க என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். அவரது அதிகாரத்தில் எப்படி உச்சநீதிமன்றம் தலையிடலாம்? அப்படிலாம் தலையிடுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படின்னா நாங்கள் பார்லிமெண்ட்ல தானே சட்டத்தை ஏற்றுறோம், அப்படின்னா சட்டங்களை நீங்களே சுப்ரீம் கோர்ட்ல ஏற்ற வேண்டியது தானே அப்படி இப்படின்னு பேசியிருக்கிறார். அந்த நபருக்கு அறிவே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன், எல்லாமே ஓகே. அவருக்கு அந்த பதவியை சூட்டுவது யார்? அந்த பதவி ஏற்பு விழாவில் யார் அந்த பதவிக்கு இவர் சரியானவர், இவரை வந்து இந்த பதவியில் நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சியை நடத்துறது யார்? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம எம்எல்ஏக்கள் மந்திரிகள்லாம் வந்து பதவி ஏற்கிறாங்க. அப்போ பதவியேற்பு விழாவில் நிற்கிறது யார்? கவர்னர். அப்போ அதே போல் குடியரசுத் தலைவருக்கு பதவியேற்பு விழா நடத்தி வைக்கிறது யாரு? சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். சரியா? அதாவது சொல்ல, ஜனநாயகத்தை பொறுத்தவரை யாருக்குமே அல்டிமேட் பவர்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவங்க பவருக்கு மீறி எதுவுமே கிடையாது. நம்ம ஜனநாயகம்ன்றதே எப்படின்னா, லெஜிஸ்லேச்சர் தனி, பியூரோக்ரசி தனி, ஜுடிஷியல்ன்றது தனி. ஒருத்தருக்கு கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. லெஜிஸ்லேஷன் ஒரு சட்டத்தை ஏற்றணும், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய
ப்ராக்டிக்கல் ஒர்க்கு, அதை கொண்டு போய் அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வேலை பியூரோக்ரஸிக்கு. அதை நிறைவேற்றிட்டு இருக்கும்போது லெஜிஸ்லேஷன் அதில் தலையிட முடியாது. அதே போலவே இந்த சட்டம் சரியா இல்லையான்னு பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்கன்னா கோர்ட்டில் போய் கேட்பாங்க. கோர்ட் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு 2 தரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு இல்லை இந்த சட்டம் சரிதான் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இருக்கட்டும்னு வச்சுக்கலாம். இல்லை இந்த சட்டம் தப்பாக இருக்குது, இது வேண்டாம், மக்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொன்னாங்கன்னா எடுத்துட வேண்டியதுதான். இதுதான் வந்து ஜனநாயகம். அதை விட்டுட்டு இவருக்கு அதிகாரம் இருக்கு, இவருக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்கான்னா எல்லாரையும் செக் பண்ணுறதுக்கு தான் இப்படி 3 செட்டப்பாக வச்சுருக்கிறாங்க. இதையும் தாண்டி 4வது தூணாக பத்திரிகை இருக்குது, மீடியா. ஆனால் அந்த மீடியா வந்து கொஞ்சம் உளுத்து போன தூணாக மாறிவிட்டது வட இந்தியாவில். தென்னிந்தியாவில் இன்னும் அவ்வளோ தூரம் உளுத்து போகலன்னு வைங்களேன். அப்போ இப்படி எல்லா பக்கமும் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கிற போது தான் ஜனநாயகம் உயிரோடு இருக்கும். அதையே கேள்வி கேட்கும் அளவுக்கு இந்த ஆள் பேசுனதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, இவர் செய்வது தவறு அப்படின்னு சொல்லி அட்டார்னி ஜெனரலுக்கு நேரடியாக ஒரு விளக்கமே கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆள் செஞ்சது வந்து கிரிமினல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தை கிரிமினலாக அவமதிக்கும் ஒரு செயல். இந்த செயல்பாட்டை கண்டித்து அவர் மீது நீங்களே வழக்க தொடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அட்டார்னி ஜெனரல் அவர் அரசு தரப்புக்கான வழக்கறிஞர். அரசு தரப்புக்கான வழக்கறிஞரே தவிர பிஜேபிக்கான வழக்கறிஞர் கிடையாது. அப்போ பார்லிமெண்ட்ல எந்த எம்பி ஒருத்தர் வந்து இதை பேசுனது பாஜக எம்பின்னு இல்லை, இதை பேசுனது காங்கிரஸ் எம்பியா இருந்தாலும் இந்த அட்டார்னி ஜெனரல் தான் அந்த எம்பி மேல வழக்கு போடணும். என்னென்ன, இந்த மாதிரி ஒரு எம்பி வந்து உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக தவறாக பேசி இருக்கிறார், இதை வழக்காக எடுத்துக்கொண்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அட்டார்னி ஜெனரல் தான் கேட்கணும். இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, நீங்க ஒரு அட்டார்னி ஜெனரலாக நடந்து கொண்டு நேரடியாக அந்த எம்பி மேல வழக்கு தொடுத்துருங்க. தொடுக்க போறீங்களா இல்லையா, உங்களுக்கு 6 நாள் டைம் தரேன். அந்த 6 நாட்களுக்குள்ள நீங்களா வழக்க தொடுக்கலைன்னா நாங்க சுவோமோட்டோவா வழக்கு எடுப்போம். நீங்க வந்து ப்ரொசீஜர் இதுதான். அரசு தரப்பு வழக்கறிஞராக அட்டார்னி ஜெனரல் இருக்காரு, அவர் தான் வந்து அரசாங்கம் சார்பாக, அதாவது இந்த இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் உச்ச நீதிமன்றத்தை தவறாக ஒரு எம்பி பேசியிருக்காரு. இந்த இடத்துல அவரை பிஜேபி எம்பியாக நீங்க பார்க்கக்கூடாது, அவர் ஒரு எம்பி. அந்த எம்பி மீது அவர் இப்படி ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறாருங்க, அவர் இப்படி பேசினது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது, அதனால இதை வழக்காக எடுத்து நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தை அவர் தான் அணுகணும். அதை நீங்க இன்னும் செய்யாம இருக்கீங்க, வாய் மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது தவறு. அவர் செய்திருப்பது கிரிமினல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். நீங்க நடவடிக்கை நீங்களா வழக்கு தொடுக்கிறீங்களா இல்லை சுவோமோட்டோவாக அந்த வழக்கை நாங்களே எடுத்து விசாரணை பண்ணவா அப்படின்னு இருக்காங்க. இந்த 6 நாளைக்குள்ள அவங்களா வழக்க தொடுத்தாங்கன்னா ஒருவேளை வந்து அவர் மன்னிப்பு கேட்டாருன்னா விட்டுறலாம், விடுவதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு மனசு வரும். சரிப்பா அவங்களே வந்து வழக்கு போட்டாங்க, அவர் வந்து மன்னிப்பும் கேட்டாரு, விட்டுருவோம் அப்படின்னு. ஆனால் பாஜக தரப்பில் இருந்து அட்டார்னி ஜெனரலுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இந்த வழக்கு தொடுக்கப்படாமல் இருந்ததுன்னா என்ன நடக்கும்னா, உச்ச நீதிமன்றம் சுகோமோட்டோவாக தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து நடத்துவாங்க. விசாரணை வரும்போது அவர் நேரில் வந்துதான் ஆகணும். அப்போ அவர் மன்னிப்பு கேட்டால் உச்ச நீதிமன்றம் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீயா வந்து மன்னிப்பு கேட்டால் பரவாயில்ல, நான் கூப்பிட்டு கேட்டதுக்கப்புறம் நீ மன்னிச்சிங்கன்னு சொன்னால் இதுனா என்னை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா அப்படின்னு தான் கேட்பாங்க. கேட்டு கண்டிப்பாக அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பாஜகவுக்கு இருக்கிற தலைவலியே 1000 தலைவலி இருக்குது. இதில் இருக்கிறவங்கலாம் வாயை மூட்டு சும்மாவாது இருக்கிறாங்களா எம்பிக்கள்லாம் அப்படின்னு பார்த்தா அவங்களும் இருக்க மாட்டாங்க. அவங்க வாய்க்கு வந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பேட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாட்டில் இதுதான் பிரச்சனையா? கவர்னருக்கு அதிகாரம் இருக்கா, குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கறது தான் முக்கியமான பிரச்சனையா? நாட்டில் லட்சக்கணக்கான பிரச்சனை, கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பாஜக எல்லாவற்றையும் எங்க கட்சியோட அதிகாரம்னு பாக்குறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இது நான் இந்திய நாட்டு மக்களின் அதிகாரமாக பார்க்காமல் பாஜகவோட அதிகாரம், ஆர்எஸ்எஸோட அதிகாரம் அப்படின்னு பாக்குறாங்க. நீங்க ஆர்எஸ்எஸோட அதிகாரத்தை தடுக்க பாக்குறீங்களா, பாஜகவோட அதிகாரத்தை தடுக்க பாக்குறீங்களான்னு எல்லாவற்றையும் திசை திருப்பும் வேலையை தான் தொடர்ந்து இந்த அரசாங்கங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குன்றது ரொம்ப வேதனையான விஷயம். ஸோ நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட்டின் வழிகாட்டுதலின்படி இந்த அட்டார்னி ஜெனரல் இந்த வழக்கை தொடுக்கிறாரா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா சும்மா அவர் பாட்டுக்கு என்னைக்கோ கர்நாடகாவில் பேசின ஒரு விஷயத்தை எடுத்து
மோடி என்ற பெயரில் இருப்பவர்கள் எல்லாம் திருடர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டு ஒரே மாசத்துக்குள்ள தீர்ப்பையும் கொடுத்து அவர் எம்பி பதவியும் தூக்குனாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போய் அவர் தன்னுடைய பதவியை மீட்டு வந்தாருன்னு வைங்களேன். அவர் பேசுனது என்ன பேசினாரு, ஓடி போறவெல்லாம் மோடின்ற பேரை வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னாரு. அதை எப்படி மாத்தினாங்க, மோடின்னு பேர் வச்சிருக்கவங்க எல்லாம் திருடனா இருக்கான் அப்படின்னு அவர் பேசினாருன்னு வழக்கை போட்டு அந்த வழக்கை மாத்தி பேசி அதை வந்து அவசர அவசரமா அந்த வழக்கை முடிச்சு வச்சு டக்குன்னு அவர் பதவியை தூக்கு அப்படின்னு சொல்லி அவரை அராஜகம் பண்ணாங்க. இன்னைக்கு உங்க எம்பி ஒருத்தர் வந்து உச்ச நீதிமன்றத்தையே கேள்வி கேட்கிறார். அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. அவர் எப்படி இப்படி ஒரு குடியரசுத் தலைவரோட அதிகாரத்தையே கேள்வி கேட்குற மாதிரிலாம் தீர்ப்பு வழங்கலாம், இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி அந்த ஆள் பேசி வச்சிருக்கிறாரு. உச்ச நீதிமன்றம் சவுக்கை எடுத்து விட்டது. 6 நாள் டைம் சொல்லியிருக்காங்க. 6 நாள் டைம்குள்ள நீங்களா வந்து வழக்க தொடுக்கலைன்னா நாங்கள் சவுக்கால் வெளுப்போம் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தின் இன்றைய நிலைப்பாடாக இருக்கு. இதை குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.